மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். திங்கக்கிழமை மட்டும், இந்த திங்கக்கிழமை மட்டும் வார ஆரம்பமே அட்டகாசமா அவங்களுக்கு அமையுது. எதுலையும் ஒரு சக்சஸ் கிடைக்கும், பண வரவு கிடைக்கும், லாபம் கிடைக்கும். இது வரைக்குமே ஒன்றும் இல்லைங்க, இவ்வளவு உழைச்சும் எனக்கு ஒன்றும் சரியா கிடைக்கலைங்க என்கின்ற மாதிரியாக ஒரு மாதிரியான ஒரு மன அமைப்புகளில் கொஞ்சம் தன்னம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் துவக்கமே நல்லா இருக்குதுங்க. 8-12 இடங்கள் கடுமையான 6-12 இடங்கள் கடுமையான சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஒரு புதிய கடன்கள் வரலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனுக்கு அப்படியே வாங்கிட்டு புதிய கடன் வட்டி குறைச்சல ஏதாவது ஒன்று பண்ணுறது, அல்லது கடனை அடைக்கிறதுக்கு தேவையான அந்த இதை பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு காட்டை விற்கலான்னு பார்க்குறேன், வீட்டை விற்கலான்னு பார்க்குறேன், விற்றுட்டு அப்படியே சுத்தமாக வெளியே வந்துடலான்னு பார்க்குறேன். ஒரு பகுதியை மட்டும் விற்றுட்டு கடனை அடைச்சிட்டு இன்னொரு பகுதியை டெவலப் பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கடந்த 3 வருடங்களாக எது உங்களுக்கு நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவ்வளவும் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நாட்களில் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு போக முடியும், தூர பயணங்களால் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். பாஸ்போர்ட், விசா பத்தின சிக்கல்கள் எல்லாம் அப்படியே தீரப்போது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 3 நாட்களும் இருக்கின்ற நாடுகள்லேயே நல்ல வேலை, தொழில், வியாபாரம், வண்டி வாகனம் வாங்குறது போன்ற மனசுக்கு பிடிச்சமான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ இருக்குதுங்க. வாரத்தின் கடைசியில் உங்கள் ராசியிலேயே வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே பௌர்ணமியை அமையுது. அது ரொம்ப ரிலாக்ஸான ஒரு அமைப்பு. அந்த கடைசி வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களும் பார்த்தீங்கன்னா டாப்பாக இருப்பீங்க. எதையும் சாதிக்க முடியும். மனம் ஒரு எதிர்கால சிந்தனையை பற்றி நல்ல விதமாக சிந்திக்கும். எதிலும் எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்கலாம், யாரையும் அறிமுகப்படுத்திக்கலாம். தொட்டது துலங்கக்கூடிய கடைசி 3 நாட்கள் அட்டகாசமாக இருக்கக்கூடிய யோகமான நல்ல வாரங்க இந்த வாரம்.